Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெட்ரோல் கோடனோட நெக்ஸ்ட் 2 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதாவது 21 and 22. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயுமே இருக்கும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல சான்ஷா கிட்ட ஜியாசி வந்து இந்த மாதிரி சி வந்து டேட்க்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, அவ சொல்றா இந்த மாதிரி நான் அன்னைக்கு மால்ல இருந்துட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நான் உடனே சொன்னேன், உனக்கு என்ன வந்துச்சு, இப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போற, அதுதானே சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு உடனே சி சொல்லுவான், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்பதான் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அதுக்கு ட்ரை பண்ணாங்க, என்னால முடியவே முடியாது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் மறக்கவும் மாட்டேன், நான் உன்னதான் டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சி கேட்பாரு. என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இவ ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாரு. இவ பின்னாடியே ஓடுவா. சரி ஓகே ஓகே எனக்கு கேட்டுச்சு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனோட கையை பிடிச்சுவா. இதை சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல சஞ்சய், கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் இந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓ நான் நிஜமாவே அவனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, நான் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சயை பார்த்து கேட்பா. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சய் சொல்லுவா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், இவன் இப்படி சொல்ற வாலிக்கு உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சீச்சி அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா. அதுக்கப்புறமா இவ போயிட்டு அவளை ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணிக்கிட்டு சாரி சஞ்சய், நான் உன்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்கணும், நான் கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சாஞ்சய் கண்ணுல இருந்து தண்ணி வரும், ரொம்ப எமோஷனலா இருக்கும் இது பாக்குறதுக்கு. இந்த சீன் இதோட முடியுது. மறுநாள் காலையில கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா சஞ்சய். சாஞ்சய்க்கு ஃபுல்லாவே மூட் அப்செட். அவ சுத்தமா கிளாஸ்ல கவனிக்கவே இல்ல. அந்த டைமுக்கு ஜென் என்ன பண்றானா, ஒரு பேப்பர்ல ஒரு மங்கிய வரைஞ்சிட்டு கொடுப்பான். இவ அந்த பேப்பரை வாங்கி பாப்பா. அந்த மங்கி மட்டும் தான் இவளோட கண்ணுக்கு தெரியும். இவளுக்கு செம்ம காண்டாவும் அந்த மங்கியை உட்காந்து ஃபுல்லா ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருப்பா. கிளாஸ் முடிஞ்சோடனே வெளியே வரனால எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க ஜீமனும் லீயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவளும் உட்காந்துட்டு இருப்பா, உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்ப ஜீமன் கேட்பான், எங்க போனா சீன் சொல்லிட்டு. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இவ என்னது அவளோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஆமா ஜியாசி தான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு உடனே லீ கேட்பான், இது எப்படி உன்னால இவ்வளோ கூலா சொல்ல முடியுது, கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏய் என்னப்பா உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கான், அதுக்கு சந்தோஷப்படுவீங்களா, அதை விட்டுட்டு என்ன வந்து இப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அந்த டைமுக்கு ஜென் ஓடி வருவான். சாஞ்சா இங்க பாரு, எங்க பாட்டி உனக்காக இது செஞ்சு கொடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அப்ப அதை திறந்துட்டு இந்த அப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லீ கிட்ட கொடுப்பான். அதுக்கு ஒன்னே ஜென் சொல்லுவான், இங்க பாரு நான் உனக்காக தான் எடுத்து வந்திருக்கேன், அவங்களுக்காகலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லீ அங்க வந்து அதுல இருந்து ஒன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு ஜீமன் சொல்லுவான், என்ன நல்லா இருக்கா, இது வந்து நம்மளோட ஸ்டொமக் எல்லாம் எஃபெக்ட் பண்ணிடாதுல, நானுமே சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லீ சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஜீமன் சொல்லுவான், எனக்கு அதே ஞாபகமாவே இருக்கு, அந்த மங்கியும் சியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னது சி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜென் கேட்பான். சி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீமன் சொல்லுவான். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, சிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா, எனக்கு இப்ப தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப சாஞ்சை சாப்பிட்டுக்கிட்டே சிரிப்பா. அதுக்கு உடனே லீ சொல்லுவாரு, தயவு செஞ்சு சிரிக்காத, பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு, வெளியே இருந்து உள்ள வருத்தத்தை வச்சுன்னு வெளியே சிரிச்சா இப்படிதான் கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன்ல இங்க அந்த மங்கியும் சியும் 2 பேரும் டேட்டிங் வந்திருக்காங்க. இவர் ஃபாஸ்டா நடந்து போவாரு. நீ எங்க ஃபாஸ்டா நடந்து போற, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. சும்மா என்கிட்ட எதெல்லாம் சொல்லினே இருக்காத, ஒழுங்கா வரதுனா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே இவ சொல்லுவா, முன்னத்துக்கும் என்னத்துக்கும் இப்போக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா, ஒண்ணுமே இல்ல, அப்பயும் இதே மாதிரிதான் வல்லு வல்லுன்னு கத்திட்டு இருந்தா, இப்பயும் வல்லு வல்லுன்னு கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்டுட்டு சி என்ன பண்ணுவானா, சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணட்டும், என்ன பண்ணலான்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நீ என் கூட என்னோட ஸ்பீடுக்கு நட, அதுக்கப்புறமா என் கூட பேசு, அப்புறமா ஸ்மைல் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் இது வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ ஓடி போய் அவளோட கையை பிடிச்சுன்னு கெட்டிமா பிடிச்சுப்பா. அவனை என்ன பண்ற, நீ கையை விட அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அப்ப அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாய் ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்றேன்னு தானே சொன்னேன், அப்ப ட்ரை பண்ணுவாங்க. நான் ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன், பாய் ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சி சொல்லுவாரு. சரி ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல சியோட அம்மாவை காமிக்கிறாங்க. சியோட அம்மா அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. சரி ஓகே அவங்க 2 பேருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே அவரோட அசிஸ்டன்ட் சொல்லுவாரு, இப்பெல்லாம் வந்து சியும் சாஞ்சயும் அவ்வளவா பேசிக்கிறது இல்ல, ஏன்னா வந்து ஜியாக்சி நடுவுல இருக்கிறதுனால
அதனால இவங்க 2 பேருமே பேசிக்கிறதுல ஜாக்ஸி ரொம்பவே ட்ரை பண்றா இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகிறதுக்காக அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இருந்தாலும் அந்த சான்சை நம்ம அப்படியே விட்டுட கூடாது, அவ அவ்வளவு சீக்கிரம் கிவ் அப் கொடுக்க மாட்டா சீக்கு, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தா அவ, சொன்னால அவ மேல ஒரு கண்ணோடவே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நைட் ஆயிடுது. நைட்ல இவங்க எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சான்சை ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு சொல்லிட்டு போய் சான்சை பார்க்க சொல்றாங்க. சான்சை போய் ஓபன் பண்ணா அது ஜாக்ஸி தான். அவ உள்ள வந்துட்டு செம்ம ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவா. என்ன பண்ற நீ சொல்லிட்டு சான்சை கேட்பா. கொஞ்ச நேரம் அமைதியா சூப்பரா ஸ்மெல் வருது, நான் போயிட்டு ஒரு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஹாய்மா ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சமையல் செஞ்சீங்களா, சூப்பரா ஸ்மெல் அடிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஐயோ அது என்ன கேட்டுட்டு நீங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. சூப்பரா சாப்பிடுவாங்க. சான்சைக்கு ஒண்ணுமே புரியாது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு ஜாக்ஸி உட்காந்துட்டு சான்சை கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு காலைல எழுந்தேன், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், லிப்ஸ்டிக் போட்டேன், டிஃப்ரெண்டான லிப்ஸ்டிக் போட்டேன், பட் ஆனா அது கூட கவனிக்கவே இல்ல, ஏன் ஒரு கிஸ் கூட பண்ணல, பக்கத்துல கூட உட்காரல தெரியுமா, ஒரு லவர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சான்சைக்கு என்னடா இது தலையெழுத்து, நம்ம லவரை பத்தி நம்ம கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காளேன்ட்டு இவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா சான்சை அப்படி சொல்லுவாங்க, சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னா இதெல்லாம் சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சான்சை சொல்லுவாங்க. சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன்னு சொல்லுவாங்க. சரி கேளுன்னு சொல்லுவாங்க. நீ இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிருக்கியா அப்படி சொல்லி கேட்பாங்க. என்னது ஆஹா நோ அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவ கேட்பா, ஒருவேளை அவனுக்கு ஒண்ணுமே உன்னோட ஞாபகம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது கொண்டே சான்சை சொல்லுவா, அப்படிலாம் சொல்லாத, நீ கான்பிடென்டோட ட்ரை பண்ண, கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சான்சை சொல்லுவா. மறுநாளுக்கு யூனிவர்சிட்டியில லீயை மீட் பண்ணுவா. லீயை மீட் பண்ணி தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க அவளை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்ண சொல்லி, அவ டெய்லி வந்து என்கிட்ட புலம்புறா, என்னால அந்த புலம்புல கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே லீ சொல்லுவாரு, இது வந்து அவனோட பர்சனல் விஷயம், இல்ல நான் வந்து தலையிட மாட்டேன், அவன் அவளை நல்லா ட்ரீட் பண்ணாத போதும் அது அவனோட பர்சனல் விஷயம், இல்ல நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறது அவ்வளவா சரின்னு படல எனக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது சான்சை சொல்லுவாங்க, அதுவுமே கரெக்ட் தான், பட் ஆனா என்னால கேட்க முடியல, அவ வந்து புலம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்லுவார், நீ பேசாம அவகிட்ட சொல்லிடு இதுக்கப்புறம் வந்து புலம்ப வேணாம்னு சொல்லிட்டு, எனக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாரு. அது இல்ல நான் சொல்றது கேளுன்னு சொல்லுவாங்க. சரிவா நம்ம கிளாஸுக்கு போலான்னு சொல்லிட்டு மூவ் ஆவாங்க. கீழே யாரோ சீன்னு கத்துவாங்க. யாருன்னு 2 பேருமே எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தா அது அந்த மாதிரி தான். ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு, நீ எதுக்காக இப்படி என்ன ட்ரீட் பண்ற, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எதுக்காக நீ என்ன இப்படி ட்ரீட் பண்ற, நீ இன்னுமே சான்சை தான் லவ் பண்ற, சான்சை தான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நோ அப்படின்னு சொல்லுவார் இவரு. அப்ப நோனா எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணு, எனக்கு தெரியல நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லிட்டு, அப்படி உனக்கு சான்சை தான் வேணும், உனக்கு சான்சை தான் மனசுல இருக்கானா நான் வெள்ளைக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா எனக்கு கிஸ் பண்ண, சான்சி உன் மனசுல இல்லன்னா எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இவ யோசிப்பாரு. மேல இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. சான்சைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே. அதுக்கப்புறமா சொல்லுவாரு, சரி கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவாரு. கிஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன் நானு, பட் ஆனா அவர் பண்ணிட்டாரு. அவ பண்ண உடனே மேல சான்சைக்கு கண்ணுலலாம் தண்ணி கழங்குது, அப்படி கீழே அல்றா பயங்கரமா. அவர் கிஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த மங்கிக்கு செம்ம ஹாப்பி, பட் ஆனா மேல சான்சை ரொம்ப அழுறா. அதை பார்த்துட்டு லீ கேட்பாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சல, இப்ப நல்லா இருக்காங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவ அமைதியாவே இருப்பா. என்ன நீ அமைதியாவே இருக்க, என்ன அல்றியா அப்படின்னு சொல்லுவாரு. நான் அழல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்துல இருக்கிற சம்மர் வின்டர் மான்சூன் எல்லாமே ஒன்னா வந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கேன் நானு, ஆனந்த கண்ணீர் விடுறேன் நானு, வேற ஒன்னும் இல்ல. எங்களோட ரெஸ்டாரண்ட்ல எல்லா லஞ்ச் பாக்ஸுமே ஒரேடியா காலியானா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்லுவாரு, சும்மா என்கிட்ட இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, உன்னை பார்த்து எனக்கு தெரியாதா, அல்றதை விட்டுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. ஆமா இவரு பெரிய சைக்காலஜிஸ்ட், சும்மா எவ பார்த்தாலும் எதனாலும் சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போடுவாங்க. திருப்பி அவர் பேக்கை போட்டுட்டு நீ அதுதான் எனக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரியும், போயிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க கிளாஸ்க்கு போயிடுவாங்க. சான்சை கிளாஸ்க்கு போயிட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவ கிஸ் கேட்டா நீ கிஸ் பண்ணிட்டியா, சரி ஓகே கிஸ் பண்ணிக்கோ, எனக்கு ஏதோ கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கையில வச்சிருந்த பெண்ணை உடைச்சிருவாங்க. அதை ஜென் பாக்குறாரு. ஜென் பார்த்துட்டு இன்னொரு பெண்ணு கொடுக்குறாரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு நீ என்ன இவ்வளவு கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜென் கேட்பாரு. அப்படியா தெரியுது எனக்கு பார்த்தா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு ஜென் சொல்வாரு. அக்கமா ஜென் சொல்வாரு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் ஆனா கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்காக அப்படி சொல்லுவாங்க. இவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. செஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து தேங்க்யூ, நீ எனக்காக இருக்கிறது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், எப்பவுமே நீ என்னோட வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ற வாழ்க்கை அவங்களுக்கு ஜெனுக்கு தலையும் புரியல காலம் புரியல. ஒருவேளை சஞ்சய் நம்மள லவ் பண்றாலும் நினைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா இவ அவனோட தோல் மேல கையை போட்டுட்டு நீ எனக்கு பிரதர் மாதிரி, என் வாழ்க்கை முழுக்க நீ என் கூட இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. என்னது பிரதரா அப்படி சொல்லிட்டு அவர் அமைதியாயிருவாரு. இந்த சீன் இதோடு முடியுது. அடுத்த சீன்ல சான்சையோட வீடை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா இவங்களும் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருப்பாரு. இவங்க அம்மா வந்து இவகிட்ட கேட்பாங்க, சரி சீக்கு என்னாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்தே, பேசியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சீக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவா. என்னது சீக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. ஆமா யாருன்னு கேட்கும் போது இந்த மாதிரி
ஜுவாக்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஜுவாக்சியா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உன்னோட நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் அவனை லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சை சொல்லுவாங்க. என்ன நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்க. அதுக்கு உடனே சாஞ்சை சொல்லுவாங்க, என்னை விட அவ சூப்பரா இருக்கா, நீங்களே பாத்திருக்கீங்களா, அப்ப நான் வந்து தகுதியானவளே இல்ல, சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கு உடனே அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு என்னடா குறைச்சலு, ஷார்ப்பான நோஸ் இருக்கு, சூப்பரான லிப்ஸ் இருக்கு, வேற என்ன வேணும் சொல்லு, உனக்கு நீ ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சிரிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல சாஞ்சை ஒரு கேஃபேட்டரியால உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அங்க லீவ் வருவாரு. லீவ் வந்து ஈவினிங்கா இருக்கு, வெளியே மழை வர மாதிரி இருக்கு, 2 பேரும் சேர்ந்து காஃபி சாப்பிடலாமா அப்படி சொல்லி கேட்பாரு. ஷியோர் உட்காரு அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரும் உட்காருவாரு. என்ன ரொம்ப குழப்பமான மைண்ட்ல இருக்க போல இருக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. இங்க பாரு, உட்காரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ற, தயவு செஞ்சு என்ன ஜட்ஜ் பண்ணாத, நான் எப்படின்னா இருந்துட்டு போறேன் அப்படி சொல்லுவாங்க. இவ்வளவு சிரிப்பாரு. அதுக்கப்புறமா உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா உனக்கு கிளாஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. இல்லன்னு சொல்லுவா. அப்பனா நம்ம ஹாட் ஸ்பிரிங்ஸ் போலாமான்னு கேட்பாங்க. ஹாட் ஸ்பிரிங்ஸ்னா நம்ம அங்க போயிட்டு குளிக்கிறது தானே அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆமா, சூடான காத்து வரும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல வேணாம், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இங்க பேசிட்டே இருக்கும் போது சியும் அந்த மங்கியும் 2 பேருமே ஒன்னா வருவாங்க. இவங்களை பார்த்ததுமே இந்த மங்கி என்ன பண்ணுவானா, வா நம்ம அங்க போலான்னு சொல்லுவா. சாஞ்சைக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது திருப்பி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கணுமான்னு இருக்கும். அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து இவங்க ஆப்போசிட்ல உட்காருவாங்க. உட்காந்துட்டு அந்த மங்கி கேட்பா, நாங்க இங்க உட்காரலாமான்னு சொல்லிட்டு, உட்காருங்க பரவாயில்ல, இல்ல நீங்க டேட் பண்றது நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நாங்க டேட் பண்ணல அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள இவங்க உட்காந்துட்டு சரி ஓகே என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லி கேட்பாங்க. அந்த ஜியாசி என்ன பண்ணுவானா, சியோட கையை பிடிப்பா, தயவு செஞ்சு கை எடு அப்படி சொல்லுவாங்க. சி அதுக்கு உடனே இவ சொல்லுவா சாஞ்சை கிட்ட, இவன் எப்பவுமே இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், இப்பவே வந்து எங்கேயுமே வெளியே வர மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் இவன், எங்கன்னா வெளியே போனதானே ஜாலியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சஞ்சய் சொல்லுவா, அதுவும் கரெக்ட் தானே, அவ உன்னை அவ்வளவு லவ் பண்றாள் அப்படி சொல்லுவாங்க. சி செம்மையா முறைப்பாரு. அதுக்கப்புறமா அவ கேப்பா அந்த மங்கி, இந்த மாதிரி நம்ம அங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு போலாமா எல்லாருமே சொல்லி கேப்பா. அதுக்கு உடனே சஞ்சய் சொல்லுவா, இல்ல நான் வரல, நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க, நாங்க எதுக்கு அதுல 3வது மனுஷங்களாம் வந்து உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நாங்க டிஸ்டர்ப் பண்ணோம், நாங்க கிளாஸுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படியா சரி ஓகே அப்படின்னா நாங்க மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லி முடிப்பா. அதுக்குள்ள லீ சொல்வாரு, நம்ம வேணா ஹாட் ஸ்பிரிங்ஸ் போலாமே அப்படின்னு சொல்லுவாரு. சூப்பர் ஐடியா போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவன் இப்படி சொல்ற வாழ்க்கை சீக்கு ஒண்ணுமே புரியல. சி லீவே பார்த்துட்டே இருக்கான். சாஞ்சைக்கு ஐயோ என்னடா இது திருப்பியும் நம்மள மாட்டி விடுறாங்களே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல அவங்களோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு ஏதாவது நியூஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 2 பேருமே கெஃபேட்டரியா போயிருக்காங்க, அங்க சாஞ்சையும் லீயும் பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஹாட் ஸ்பிரிங்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அவங்க 2 பேர் போனாங்க, சரி இவங்க 2 பேர் எதுக்கு போனாங்கன்னு சொல்லி, இல்ல எதிர்ச்சியா மீட் பண்ணாங்க சொன்னால போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாஞ்சை ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிப்பாங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே அந்த ஹாட் ஸ்பிரிங் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மங்கி கேப்பா, ஏன் எல்லாருமே அமைதியா இருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதுக்கப்புறமா சாஞ்சை சொல்வா, லீ ஏதாவது பேசு, ஏன் சைலண்டாவே இருக்கு அப்படி சொல்லுவா. வேற என்ன பேசட்டும், சரி ஓகே நான் போயிட்டு ஹாட் ஸ்பிரிங்ல பாத் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த மங்கி என்ன பண்ணுவா, சாஞ்சை கிட்ட இங்க கப்பல் பாத்திங் கூட இருக்கு, நீ வேணா கேட்டுட்டு அவங்க கூட போயிட்டு குளியா அப்படின்னு சொல்லுவான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சை சொல்லுவா. சரி நீ ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னியா, அந்த பையன் இவன் தான் நான் சொல்லி கேட்பா. சாஞ்சை அமைதியாவே இருக்கா. அதுக்குள்ள சி வந்து ஆமா அந்த பையன் இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், லீனா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் அமைதியாவே இருப்பா. அதுக்கப்புறமா இந்த மங்கி வந்து சி கிட்ட, வரையா நாமளும் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிடுவான். சரி ஓகே நீ வரலன்னா போ, நான் சாஞ்சை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போவா. 2 பேருமே பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த சூடான காத்து வாங்கிக்கிட்டு. அப்ப இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவா மங்கி, இந்த மாதிரி சி வந்து ஒரு நார்மலான பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னா அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவான், ஆனா எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் சாஞ்சை அவ ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்பா. முன்ன சி வந்து நீ மாஸ்கே போனாலும் நான் உன்னை துரத்தின்னு வருவேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அவளுக்கு யோசனைக்கு வருது. நம்ம அவனை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்கிறோம், ஆனா திருப்பி வந்து நம்ம இவங்கிட்டே மாட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவன் மயக்கம் போட்டு விழுந்தோடனே அந்த மங்கி ஓடி வரா சி கிட்ட. ஓடி வந்து இந்த மாதிரி அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லுவான். உடனே சி எழுந்து ஓடி வருவான். அவன் வரத்துக்குள்ளவே இங்க லீ என்ன பண்ணிருப்பான்னா அவளை தூக்கின்னு வந்துன்னு இருப்பான். அதை பார்த்தோன்னே 2 பேருமே ஸ்டாப் ஆயிடுவாங்க. சீக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும் இவர் தூக்கிட்டு வர்றது. அதுக்கப்புறமா ரூமை காமிக்கிறாங்க. ரூம்ல சாஞ்சை படுக்க வச்சிருக்கு, பக்கத்துல லீ உட்காந்துட்டு இருக்காரு. அவ கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சோடனே ஹாட் வாட்டர் எடுத்து போய் கொடுக்குறாரு. உனக்கு ஒன்னும் சரியா போயிடும், ரெஸ்ட் ஏத்துனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் முழிச்சிட்டு சரி ஓகே இங்க யாரு என்ன கூட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயா, நான் ட்ரெஸ்ஸே பண்ணல, எப்படி ட்ரெஸ் போட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தான் போட்டேன், ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லி கேட்பாங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, யாராவது பொண்ணுங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லிருக்கலாம், நீ போய் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் அந்த மங்கியை கேட்கறான்னு சொல்லிட்டு இறங்கி போவாங்க. இல்ல டிஸ்டர்ப் பண்ணாத அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லுவாரு. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. நீ வேணா டிஸ்டர்ப் பண்ணா சொல்லு, நான் வேணா டிஸ்டர்ப் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு இவரு. நான் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணா, அவங்க என்னென்ன பண்ணிட்டு போறாங்க அதை பத்தி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் ரூம்ல இருப்பாங்க, சீயும் அந்த மங்கியும். அந்த மங்கி கேப்பா, சரி ஓகே நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி கேப்பா. வேற என்ன பண்றதுவா, போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்கலையா அப்படி சொல்லுவாங்க. இங்க பாரு, அதை பத்தி என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நானு உன்னை பிடிக்க வைக்க ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சான்சையும் லியோ பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சான்சை சொல்லுவா, 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் தெரியுறாங்க, 2 பேருக்குமே ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்லுவாரு, கண்டிப்பா இல்ல, 2 பேருக்குமே கொஞ்சம் கூட சிமிலாரிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாமிங்ஸியோட கேரக்டரே வேற அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு சான்சை ஆமா அது என்னமோ உண்மைதான் சொல்லிட்டு சிரிப்பாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்லுவாரு, அட்லாஸ் நீ சிரிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லாஸ்னா நான் எப்பவுமே இப்படிதான், நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன், இப்பதான் நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகுவாங்க. இந்த பக்கம் அந்த மங்கி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுவா. சி என்ன பண்ணுவாருன்னா அவளுக்கு ட்ரெஸ் போத்தி விட்டுட்டு அமைதியா பாப்பாரு. அவ சொல்லுவா, நான் உங்ககிட்ட நிறைய விளையாடி இருக்கேன், பட் ஆனா நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே சீரியஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மங்கி சொல்லுவா. அதுக்கு ஒண்ணு இவர் சொல்வாரு, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திட்டே இருப்பா. இவனும் கத்துவான், உனக்கு நான் தெளிவா சொல்ற பாரு, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால சான்சியா மறக்க முடியல, நான் சொன்ன உன்னை நான் மறந்துட்டு நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன், பட் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் இவன். அவளும் அந்த பக்கம் கத்துவா, நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டே இருப்பாங்க. இவ அவனா பெட்ல தள்ளி விட்டுடுவா. பெட்ல தள்ளி விட்டு நான் சீரியஸா தான் பேசுறேன்னு சொல்லுவான். இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்லுவான். இவன் புடிச்சு கீழே தள்ளி விட்டுடுவா. கீழே போய் தம்முன்னு விழுவான். இது பக்கத்து ரூம்ல இவங்க 2 பேருக்கும் கேட்கும். சான்சா என்னாச்சுன்னு தெரியல, என்னோ சவுண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. உடனே லீ சொல்வாரு, இல்ல நீ போகாதன்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதோ சவுண்ட் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. இவரை கீழே விழுந்த உடனே இந்த மங்கி போய் அவன் மேல உட்காந்துன்னு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அந்த நேரத்துக்கு சான்சை உள்ள வருவா. உள்ள வந்துட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கின்னு சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ வெளியே அமைதியா போயிடுவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். மெதுவா போயிட்டு இருப்பா. அங்க லீ வருவாரு, என்னாச்சு நீ ஏதாவது பார்க்க கூடாத பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவ அப்படியே கீழே உட்காந்துன்னு பயங்கரமா அழுவா. இங்க உள்ள சான்சை வந்து போன பிறகு 2 பேருமே அமைதியாவே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அந்த மங்கி சொல்லுவா, உனக்கு தெரியுமா என்னோட ஃபீலிங்ஸ் கூட நீ எவ்வளவு விளையாடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, நான் உண்மையாவே என்னோட லவரா நான் ஏத்துக்கிட்டேன், பட் ஆனா நீ என்னோட ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடிட்ட, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீ ஒரே வார்த்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. சீக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடும். அவளை ஹக் பண்ணிட்டு சாரி அப்படின்ற மாதிரி அவர் மனசுல நினைச்சுப்பாரு. இதோட இந்த சீன் முடியுது. மறுநாள் காலையில சான்சை ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கான். நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல, நானா தான் விட்டு கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அந்த நேரத்துக்கு சி வராரு. சி வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ பேசவே மாட்டா, பேசாம யோசிப்பா, என்னால ஏன் நார்மலா சி கிட்ட பேச முடியல, ஒருவேளை எங்களோட ரிலேஷன்ஷிப் மாறினதுனாலயா, நான் ஏன் பேச மாட்டேங்கிறேன், பேசுன்னு சொல்லிட்டு அவளே நினைச்சுக்கிட்டு குட் மார்னிங் சொல்லுவா. இவளும் லீ எங்க லீ காணும்னு சொல்லிட்டு கேட்பான். இவ அமைதியாவே இருப்பா. சரி அவன் வந்தனே நீ சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. இவ போயிட்டு இவளோட ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த மங்கியோட ரூமுக்கு வருவா. மங்கியோட ரூமுக்கு வந்தா இவ அப்படியே ஸ்விம் சூட்லயே உட்காந்துட்டே இருப்பா. என்ன அவன் அப்பவே போயிட்டான், இவனும் கிளம்பலையான்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இல்லையே அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், உன்னோட ஃபேஸுமே ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பா. இல்ல அவன் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிருப்பான், ஏன்னா நேற்று நைட்டு அப்படி நடந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு சான்சை சோகமா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவ உள்ள மங்கி யோசிப்பா நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்றது. நேற்று நைட் அவன் தெளிவா சொல்லியிருப்பான், எனக்கு உன் மேல லவ் வரல, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சான்சை மேலதான் யோசனையா இருக்கு, என்னால அந்த யோசனையோட உன் கூட பழக முடியாதுன்னு சொல்லியிருப்பான். அதை நினைச்சு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவ கண்ணெல்லாம் கலங்கும். இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இந்த எபிசோட்ல எடுத்த உடனே லீயும் சான்சையும் காமிக்கிறாங்க. 2 பேருமே அங்க ஸ்விம்மிங் பூலான நின்னுட்டு இருக்காங்க. அப்ப லீ கேட்பாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ டிப்ரெஸ்டா இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு சான்சை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சான்சை சொல்லுவாங்க, ஒருத்தவங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அந்த காயம் வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது, அந்த மாதிரிதான் சிலர் பண்ற காயம் எனக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது, இப்போ என்னால பழைய மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்றாரு, காயம் வந்து யார் ஏற்படுத்தினாலும் ஒருத்தருக்கு வந்து மனம் வந்து உடையிறது இல்ல, நம்மளுக்கு பிடிச்சவங்க காயம் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும், சோ இப்ப நீ காயம் பட்டிருக்கிறது டொமிங்ஸினால தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்க அமைதியாவே இருப்பாங்க. நான் உனக்கு எப்பவுமே சொல்றேன், நான் உனக்கு எப்பவுமே வந்து உங்க கூட துணையா இருப்பேன், நான் ஒரு ஃப்ரெண்டா, உனக்கு எதுனாலும் நீ என்கிட்ட ஃப்ராங்கா சொல்லி பேசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் திரும்புறியா, நான் உன் மேல கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லீ திரும்பி பாரு, இவங்க அவங்க மேல சாஞ்சுக்கிட்டு அழுவாங்க பயங்கரமா. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன் சான்சை வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே மூட்டை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சுமா, திருப்பியும் அப்பாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்பாங்க. டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைக்கல, அவங்க அப்பா கிட்டே கேளுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்க, இல்லம்மா என்னோட பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, சோ அதனால வந்து நான் நம்மளோட வில்லேஜ்க்கே போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நானு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லையா அவனோட அங்கிளுக்கு, சோ அதனால வந்து அவங்க பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்லையா, சொன்னாலும் அங்க போயிட்டு அவங்கள பாத்துக்கின்னு அப்படியே கொஞ்ச நாள் அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு போறோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் மட்டும் இங்க தனியா இருக்கணுமான்னு கேட்பாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு போய் பேக் பண்றதுக்கு போவாங்க. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு, இல்ல நீங்க தான் இருக்கணும், இங்க இருந்து படி, நீ படிப்பு ரொம்பவே முக்கியம்,
நாங்க அங்க போயிட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்க இங்க வரோம். இப்ப எங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல, உனக்கான செலவை நீ பாத்துக்கோ, கொஞ்சம் பார்ட் டைம் போறல அப்படி சொல்லிட்டு இவ சொல்லுவா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், நான் எப்படி தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீ கொஞ்சம் பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்ல மங்கிய காமிப்பாங்க. அவ ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருப்பா. அவங்க அம்மா கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு, எதனால இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவ சொல்லுவா, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த சன்ஷைன்ற பொண்ணு ரொம்ப பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் உன்னோட வாழ்க்கையில, சொல்லு அந்த பொண்ணு நம்ம பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுனால தான் எல்லாமே, இல்லைன்னா சீன் நத்திக்கு உன்னோட கண்ட்ரோல்ல வந்திருப்பான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு தப்பா பேசுவாங்க. அதுக்கு ஒண்ணு இவ சொல்லுவாமா, அப்படிலாம் பேசாதீங்க, என்ன இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ அந்த மாதிரி பண்ணவும் இல்ல முதலாவது, சோ நீங்க இப்படி தப்பா பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ தான் எல்லாருக்கும் இப்படி பாவம் புண்ணியம் பார்த்துன்னு இருக்கணும், எல்லாரும் உன்னை இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அங்க இருந்து நேரா கிளம்புறாங்க. இந்த பக்கம் சான்சாய் வீட்டுல தனியா இருக்கா. அப்ப யோசிக்கிறாவ, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள், நான் யாரும் இல்லாம வீட்டுல தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள போறா. கதவு யாரோ நாக் பண்றாங்க. சான்சாய் சான்சாய்னு, இது எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு, ஃபெமிலியரா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஓபன் பண்ணா. அது இந்த மங்கி தான். நீயா என்ன என்னத்துக்குன்னு சொல்லி கேட்பா. வா உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு, இன்னும் உங்க தெருல நாய் அப்படி குலைக்குது, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. சான்சாய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே சான்சாய் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாத, இப்போதைக்கு நான் வீட்டுல தனியா இருக்கேன், நீ ஏதாவது பேசி நான் மூட் அப்செட் ஆக விருப்பப்படல, என்னை காப்பாத்துறதுக்கும் எங்க வீட்டுல யாரும் இல்ல, சொன்னாலும் என்கிட்ட எந்த கதையும் பேசாத, நான் யாரை பத்தியுமே பாதர் பண்ணிக்க போறது இல்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா நீ என்ன, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு, என் மேல நீ ரொம்பவே கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன போய் சொன்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே இவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கும் சீக்கும் எதுவுமே நடக்கவே இல்ல, அவன் உன்னை என்னால இப்படிலாம் பண்ண முடியாது தொட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லுவாங்க. ஆமா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், எல்லாமே நல்லா தான் நடந்த மாதிரி நான் பிரிட்டன் பண்ணேன், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு உன்னை மறக்க முடியலையா, உன் பிளேஸ்ல என்ன வைக்க முடியலையா, உன்ன மாதிரி என்ன பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. சரி ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்துவாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்ககிட்ட நான் எதுவும் வந்து புலம்ப மாட்டேன், எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்காக போவாங்க. கிளம்பும் போது என்கிட்ட சி என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொன்னான்னு சொல்லிட்டு சான்சே கேட்பா. அவன் வாழ்க்கையில நீ என்னைக்குமே அழிய மாட்டேன்னு சொன்னான், அந்த மெமரிஸ் அவன் வாழ்க்கை முழுக்க இருக்கும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். சொல்லிட்டு அவ கிளம்பிடுவாங்க இருந்து. அடுத்த சீன் டொமிங்ஸோட வீட காமிக்கிறாங்க. அங்க சி பயங்கர ஃபாஸ்டா ஓடி போறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்னால நீங்க சொன்ன பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது, அவளோட கூட டேட்டும் பண்ண முடியாது, என்னால அவளை மனசார ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கினாலும் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேசுற நீ, அப்போ உனக்கு அந்த சஞ்சய் தான் முக்கியமானு கேட்பாங்க. ஆமா எனக்கு சஞ்சய் தான் முக்கியம், அவளை என்னால மறக்க முடியல, நான் கல்யாணம் பண்ணா அவளதான் பண்ணிப்பேன், இல்லைன்னா வேற யாருமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சின்ன பையன், உன்னை ஏமாத்துறாவன்னு சொல்லுவாங்க. அவ ஏமாத்தினா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன்ல மறுநாள் காலையில ஆயிடுது. மறுநாள் காலையில இவங்க 4 பேருமே சான்சியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ லீ வந்து, உனக்கு சேஃப்டி கார்டுக்காக லாக்கர் வாங்கி வந்திருக்கேன் நான், அதை போட்டுக்கோ, நீ தனியா தானே இருக்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்புறமா சீமன் கேட்கறான், எங்க சி மட்டும் காணும், அவன் மட்டும் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சரி ஓகே சான்சி, அவங்க 2 பேருக்குள்ள எப்படி போகுது, நல்லா போதான்னு சொல்லி கேட்பாங்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறமா அவ சொல்லுவா, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும், போய் அவங்க ஃப்ரெண்டுவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்ல உன்னதான் கேட்க முடியும், உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் இங்க பேசி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ணாத்துக்கு ஒரு காலிங் பெல் அடிக்கும். சான்சை போயிட்டு பாப்பா, யாருன்னு பார்த்தா சியோட அம்மா. சியோட அம்மா கேட்டா உள்ள வருவாங்க. உள்ள வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் எவ்வளவு சொல்றேன் என் பையனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லிட்டா, நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ திருப்பி திருப்பி அவன் பின்னாடியே போயிட்டு இருக்க, அவனை அவ்வளவு ட்ரிகர் பண்ற நீ, எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னாலதான் அவன் இப்படி கெட்டு போயிட்டு இருக்கான், நீ மட்டும் அவனை விட்டு விலகி போனா அவன் ஒழுங்கா அந்த ஜி கூட ஒழுங்கா குடும்பத்தை நோட்டுவான், அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவளுக்கு கோவம் வந்தது. நான் ஒன்னும் உங்க பையன் பின்னாடி போகல, அவன் தான் என் பின்னாடி வந்துட்டு இருந்தான், எனக்கு அப்படி ஒன்னும் அவசியம் இல்லை, அவனை ஏமாத்தி அவனை என்னோட வலையில போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ திரும்பி திரும்பி எதிர்த்து பேசுற, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உனக்கு ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கேவலமா திருப்பி திருப்பி ஒரு பெரியவங்கன்றது கூட பார்க்காம பேசுற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா பேசுவாங்க. அப்ப சீமன் சொல்லுவான், ஆண்டி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சான்சாய் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு லீ சொல்லுவாரு, ஆமா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க பேசுனீங்கன்னா சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் வாய மூடுறீங்களா, உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்கவே இல்லை, நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஒரு வீட்டுல யாரும் இல்லாத போது இந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் எப்படி என்னோட ஃபேமிலிக்கு செட் ஆகுவேன்னு சொல்லிட்டு சான்சாய் கேக்குறாங்க. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏ கிழக்கட்ட, யாரை பார்த்து என்ன சொல்ற நீ, நான் வீட்டுல தனியா இருக்கேன், யாரனா கூப்பிட்டுக்கிறேன், அது ஏன் இஷ்டம், உனக்கு தேவையில்லாதது அது, இன்னொரு வாட்டி தேவையில்லாம பேசணும்னா அவள் தான் மரியாதை கேட்டுடும், மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி கத்துவாங்க. என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆமா கிழக்கட்ட வெளியே போடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துவாங்க. செம்ம மாசா அவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுடும், வெளியே போயிட்டே இருப்பாங்க. அவங்க வெளியே போன உடனே இவளுக்கு பயங்கர சிவராயினே தான் அதை சொல்லியிருப்பா. ஆனா இவங்களுக்கு எல்லாம் செம்ம ஜாலி. இவங்க 3 பேரும் செம்ம ஹாப்பி. என்ன செஞ்ச நீ, நான்
நாங்க இது வரைக்கும் அவங்கள எதிர்த்து பேசினதே இல்ல தெரியுமா, செம்ம மாஸ் பண்ணிட்டப்போ அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா கோவத்துல பேசினாலும் ஒரு வார்த்தையும் நச்சுன்னு பேசுனேன், எங்க மனசுல இருக்கிறத நாங்க கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் நீ கேட்டுட்ட செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஹாப்பியா இருக்கிறதா சோகமா இருக்கிறதா இல்ல பயமா இருக்கிறதானே தெரியல. அப்புறமா சீமான் சொல்லுவான், நீ எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு, நீ அவங்களை எதிர்த்து பேசிட்ட, இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, உன்னை சும்மாவே விட மாட்டாங்க அப்படி இப்படி சொல்றாங்க. அதுக்கு சான்சே சொல்லுவாங்க, தயவு செஞ்சு என்ன பயப்படுத்தாதீங்க, நானே ஆல்ரெடி பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் பார்த்ததுக்காக சொல்ல உண்மையா தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, அப்படி நான் என்ன பேசினேன் கோவத்துல அப்படின்னு சொல்லி சான்சே கேட்பாங்க. என்னது என்ன பேசுனியா, கெட்டன்ற மரியாதையா வெளியே போன்ற என்னமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீசா சொல்லுவான். இப்படிலாமா நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்ன வேற எப்படி பேசினேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இவங்களோட மனசுல நினைச்சுப்பாங்க, நான் ஏன் சிஎம் மீட் பண்ணேன், நான் எதுக்காக அவனுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமா போயிட்டு இருக்கு, நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன், நான் ஃபர்ஸ்ட் லீயை தான் பார்த்தேன், அவனை தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அன்னைக்கு பிடிச்சிருந்தது, இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னோட லைஃப்ல இருக்கான், எல்லாமே ஓகே தான், அவனோட வயலின்கே நானும் மயங்கிட்டேன், நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் அவன் வயலின் வாசிக்கும் போது, ஆனா நான் ஏன் அவனை விட்டுட்டு சீப்பி நடி போறேன்னு எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இந்த சீன் இதோட முடியுது. அடுத்த சீன், அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பாடு செய்யலானாலும் சாப்பாடுக்கான பொருள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவங்க கிட்ட இருக்கிறத வச்சு நூடுல்ஸ் மட்டும் செஞ்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு யாரோ காலிங் பெல் அடிப்பாங்க. இவங்க பயந்துகிட்டே போயிட்டு ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணா அந்த வீட்டோட ஓனர். அவர் வந்து சொல்வாரு, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, இந்த வீடை நான் விற்க போறேன், சொன்னாலும் நீங்க உடனடியாக காலி பண்ணிடு, 3 மாசம் நீ வாடகை கூட கட்டல, கரண்ட் பில் கட்டல, எல்லாமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாதுமா, நான் வேற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் இங்க இருக்கிறதுக்கு, சொன்னாலும் நீ தயவு செஞ்சு வெளியே போன்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் நைட்னு பார்க்காம கூட வெளியே போன்னு சொல்லுவாங்க. இவ உடனே பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுவா. கிளம்பிட்டு வெளியே உட்காந்துட்டு யோசிப்பா, நேத்து தான் அந்த கிழவி கிட்ட சவால் எல்லாம் விட்டு நான் நல்லா வாழ்ந்து காமிக்கிறேன்னு, ஆனா இன்னைக்கு பாரு நான் தெருல உட்காந்துட்டு இருக்கா, இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் இவங்க 4 பேரும் ஆஸ் யூஷுவல் கேங் சேர்ந்துட்டாங்க. கேங் சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அவசி பயங்கரமா சொல்வாரு, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ என்ன வேணாம்னு சொல்லிட்டா, அவ கூட போயிட்டு அவ தான் உனக்கு மேட்ச்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு, அதனால தான் நான் இவ்வளவு நாள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ஜீமன் சொல்லுவான், நீங்க பாரு நீ ஓவரா பேசிட்டு இருக்காத, போய் பேசுதுன்னா இப்பே பேசு, அவ ஸ்டப்பன், அவ வரமாட்டான்னு சொல்லுவாங்க. அவ வரலன்னா நானும் போக மாட்டேன், அவ்வளவுதான், நான் ஏன் போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப மீசா சொல்லுவான், இவன் அடங்க மாட்டான், பட்டாவா திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போதான் போறேன், போயிட்டு என்னன்னு ஒண்ணு கேட்கதான் போறேன்னு சொல்லிட்டு அவர் வேகமா போவாரு. இந்த பக்கம் இவளுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துட்டே இருக்கும், எங்க இருக்கா, சேஃபா இருக்கியா, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்தோடனே அவங்க அம்மா கால் பண்ணலான்ட்டு கால் எடுப்பா. பட் ஆனா பண்ண மாட்டா, ஏன்னா அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்குமே கஷ்டம் எதுக்குன்னு சொல்லிட்டு போன் கூட பண்ண மாட்டா, அமைதியா உட்காந்துட்டே இருப்பா. அந்த நேரத்துக்கு உள்ள சி வருவாரு. சி வந்ததை பார்த்தோன்னே எழுந்து நிற்பா. எழுந்து நின்று அவரை ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்க, உனக்கு எதனா ஒண்ணு எனக்கு கால் பண்ண மாட்டியா, அவள் தான் நான் வந்துட்டேல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அக்கம்மா பேக் எல்லாம் பார்த்துட்டு, என்ன நீ பேக்கோட வெளியே நின்றுட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்பாரு. இல்ல அந்த மாதிரி வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு, எனக்கு கால் பண்ண வேண்டியதானே நீ அப்படி சொல்லி கத்துவாரு. இல்ல நான் கால் பண்ணலாம் தான் என்ன, அப்போ கால் பண்ணலாம் இந்தியான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிப்பாரு திருப்பியுமே. நீ இந்த நம்பரை பத்தியா என்ன, அந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இழுத்துன்னு போவாரு. எங்க நான் வரலன்னு சொல்லுவாங்க. நீ வான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போவாரு. அவர் வீட்டுக்குள்ள போனதுமே சஞ்சய் சொல்லுவாங்க, இல்ல நான் வரமாட்டேன், நானு ஜியாவோ வீட்டுல இல்லனா சென் வீட்டுல போய் தங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவரு உடனே சொல்வாரு, அவங்க வீட்டுலாம் தங்கறதுக்கு அவங்க எல்லாம் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு, மரியாதையா வா உள்ளன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு கிழவி இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் சிஏ சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க, ஒரு ஒர்க்கர் தான். பட் ஆனா அவங்க ஒரு அம்மா மாதிரி பாத்துப்பாங்க இவரை. அவங்க அங்கிருந்து கேட்பாங்க, யார் அது, எதுக்காக உள்ள கூட்டிட்டு போறேன்னு கேட்பாங்க. கிராண்ட்மா நீங்க இதுல தலையிடாதீங்க, அவ என்னோட ஃப்ரெண்ட், இங்க தான் தங்க போறான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் யாரையும் சும்மாலாம் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க நீங்க, அவ இங்க தான் தங்குவான்னு சொல்லுவாங்க. அவ இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மா ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க, அவ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி இவர் ப்ளீஸ் பண்ணுவாரு. சரி ஓகே, அவங்க தங்கணும்னா அவ ஏதாவது இங்க வேலை செய்யணும், சும்மாலாம் இங்க தங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. மா என்ன பண்றீங்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், உங்க அம்மா பெர்மிஷன் இல்லாம இங்க தங்க வைக்கிறதா அப்ப என்னால அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாஞ்சய் வந்து, நான் சும்மா இல்ல, இப்போதைக்கு எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும், நீங்க என்ன வீட்டு வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துப்பாங்க. உடனே சி திட்டுவான், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அவங்க வீட்டு வேலை செய்ய சொல்றாங்க, நீ அதுக்குமே ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு உடனே சஞ்சய் சொல்றாங்க, இப்ப எனக்கு தங்கறதுக்கே வீடு இல்ல, அதாவது எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் இது புதுசுலாம் இல்ல, நான் சமையல் தானே செய்ய போறேன், எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, நான் செய்யறேன், நானு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லவ் யூ கைஸ், பாய்.